ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துக்கு புயலே அடித்தாலும் அணையாத விளக்கு ரெடி பண்ணலாம், எண்ணெய் கசியாது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். சரி, நம்மளும் செக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரியாது. சரி, நம்மளும் செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷ விளக்கு. என்கிட்ட ஒரு 22 விளக்கு இருந்தது. இன்றைக்கி 27 விளக்கு ஏற்றணும். அதனால் எதனா ஒரு வருஷம் வந்து புது விளக்கு ஒரு 3 வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 3 விளக்கு கடையில் பார்த்திங்கன்னா 5 விளக்கு வாங்கியிருந்தேன். மொத்தம் 27 விளக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து அந்த பச்சை கலர் விளக்கு பார்த்திங்கன்னா குபேர விளக்கு. ஆல்ரெடி பெரிய விளக்கு ஒன்று அரிசி போட்டு விளக்கு ஏற்றுவேன், அந்த விளக்கு என்கிட்ட இருந்தது. இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நல்ல அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தது. அதனால் வந்து ஒரு லிக்விடு ஒன்று ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி புதுசாக வாங்கியிருக்க அந்த ஒரு 5 விளக்கையும் சும்மா தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து கொஞ்சம் வெயிலில் போட்டேன். இதோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எப்படி அவங்க சொன்னபடி நான் வந்து செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு ஃபேஸுக்கு போடுற பவுடர், எனி டால்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேஸுக்கு போடுற பவுடர், உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிரி ஆன பவுட்ரு எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த பவுட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு 3 விளக்கில் மட்டும் நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றணும் இல்லையா, அதனால் 3 விளக்குக்கு மட்டும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரை வந்து உள்ளுக்கு கொஞ்சமும் கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தடவிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி 3 விளக்குலையும் வந்து தடவிட்டேன். அது தட்டு பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் தட்டு இல்லை, பீங்கான் தட்டு தான் அது. நான் பிளாஸ்டிக்கில் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்களான்னு நினைக்காதீங்க, பீங்கான் தட்டு அது. ஏற்றிட்டு இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸு பார்த்திங்கன்னா, மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்குக்கு வைப்போம். அந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து வைப்போம். ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இது என்னோடய டிப்ஸு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அப்படியே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அப்படியே மஞ்சள் அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அப்படியே அப்படியே விளக்கை கமுத்தி வச்சோம்னா அப்படியே மஞ்சள் குங்குமம். இல்லை எனக்கு கையில் தான் வச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து வேலையை கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வந்து குறைச்சிரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் விளக்கேற்றுறதுக்கு வந்து 2 சொல்லியிருந்தாங்க. ஒன்று சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றணும், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நெய்யில் ஏற்றலாம். நெய்யில் ஏற்ற முடியாதவங்க சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றலான்னு இருந்தாங்க. இந்த 3 எண்ணெய் 5 எண்ணெய்லாம் கூட்டி ஏற்றுறலாம், அந்த மாதிரி ஏற்றக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. சரி, என்கிட்ட நெய் இருக்குது, இன்றைக்கி நெய்யிலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விளக்கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, பவுட்ரு வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கீ சேர்த்துக்கலாம். கீயை சேர்த்துட்டு நல்லா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஃபுல்லாக ஆயில் ஊற்றி விளக்கு ஃபுல்லாக வந்து கீ ஊற்றி அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றி, எனக்கு தெரியாது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம். இப்போ நிறைய நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன். சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன், கற்றுக்கிறேன். நிறைய விஷயத்த வந்து தேடி தெரிஞ்சுக்கிறேன். என்ன நான் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த 3 விளக்குலேயும் வந்து கீ ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து பூத்திரி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது குண்டு திரி சொல்லுவோம் இல்லையா, அந்த குண்டு திரி தான். அந்த குண்டு திரியை வந்து நெய்யை ஊற்றி உள்ளே வச்சுட்டு அந்த மொனை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஷார்ப்பாக வந்து அதுலேயும் கொஞ்சம் நல்லா நெய் படுற மாதிரி வந்து நல்லா வந்து நாங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே அமுக்கி வச்ச மாதிரி அந்த நெய்க்குள்ளே ஏன்னா நெய் வந்து விளக்கு ஏரிய தான் பார்த்திங்கன்னா அது உருகி நல்லாயிருக்கும். அதனால் இப்போ கட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். நம்ம விளக்கு ஏற்றிட்டு அவங்க சொன்னது உண்மையா பொய்யா என்னன்னு செக் பண்ணிடலாம். மெயினாக நான் எனக்கு இது செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்திருக்கேன். விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு மாதிரி திருப்தியாக இருந்ததுங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இத்தனை வருஷத்தில் இருந்ததோடு இந்த வருஷத்தை இதை நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்த மாதிரி ஏதோ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ விளக்கு வந்து ரொம்ப நல்லாவே எரியுது. எல்லாம் பூ எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஈவினிங் பூஜைக்கு இன்றைக்கி 27 விளக்கு ஏற்றணும்.
27 விளக்கு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு 2 ஏற்றுவேன், காமாட்சி அம்மன் விளக்கு 1 ஏற்றுவேன். அதுவும் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்கு விளக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட நான் வச்சுருந்தேங்க. ஆயில் லீக் ஆகல. ரொம்பவே நல்லாவே அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல சூப்பரான டிப்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.